அசைவுகளும் முக அசைவுகளும் கொண்டு நாட்டியமாடிய குழந்தைகள் நிகழ்வின் அடுத்த உருப்படியாக கணபதியை ஈன்றெடுத்த நடராஜ பெருமான் நாட்டியத்தின் தலைவன் என்று உலகெல்லாம் ஆளுகின்ற நடராஜ பெருமானுடைய நடேச கௌத்துவம் அடுத்தபடியாக மன்னாதி பூதமுடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடி முடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேழும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர் குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே போதாதி போதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தந்தை தாய் நீயே பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழனா கிரகங்கள் 9 நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என்னறிய ஜீவகோடிகளை ஈன்ற அப்பனே என் குறைகள் யார் குறைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே என்னை ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே என்று நடராஜ பெருமானை வணங்கி அவன் தனிப்பெரும் சிறப்புகளை விளக்கி ஆட வருகின்றனர் நம்முடைய குழந்தைகள். நடேச கௌத்துவம், ராகம் அம்சத்வனி, தாளம் ஆதி. தி தி தை தாம் தி ரே தை தி தி தை தாம் தி ரே தை தி தி தகதி மிதி மித தி மித தக்க தரிகுடு தத்தி மித்த ரித்த ரித்த கிண்ணனக ததி தி தி தாம் தி தி தகதி மிதி மித தி மித தக்க தரிகுடு தத்தி மித்த ரித்த ரித்த கிண்ணனக ததி தி தி தாம் தடவன முனியன சகல சுராசுர சண்முத பாத கிங்கிணி ஜௌ தடவன முனியன சகல சுராசுர சண்முத பாத கிங்கிணி ஜௌ ஜன 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 நூபுரலய கதி கண 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 விதியரி சேவித குடுதி குடுதக தரிகிடதகதாம் தத தடவன முனியன சகல சுராசுர தண்ணுத பாத கிங்கிணி ஜௌ ஜன 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 நூபுரலய கதி கண 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 விதியரி சேவித தக்குடுதி குடுதக தரிகிடதகதாம் தக்க தக்கிட கிட தகி திக்கிட கிட தகி தாண்ட விதம்பர திக்கிட கிட தகி திரிகிட கிட தகி வியாக்கிரம சங்கர தொம் கிட கிட தகி தொன கிட கிட தகி திரிசூலகர நம் கிட கிட தகி நன கிட கிட தகி நந்தி வாகன தக்கிட கிட தகி திக்கிட கிட தகி தாண்ட விதம்பர திக்கிட கிட தகி திரிகிட கிட தகி வியாக்கிரம சங்கர தொம் கிட கிட தகி தொன கிட கிட தகி திரிசூலகர நம் கிட கிட தகி நன கிட கிட தகி நந்தி வாகன நாத யோக பிரிய ஜகனம் கிடதகி ஜகனம் கிடதகி திருதக் தத்தித்தை ஜக ஜக ஜய ஜய சசிர விபூஷண ரூப பயங்கர டமருகஹஸ்த ப்ரீதிய சகஸ்ர தீக்ஷத நாத நடேஷ கௌதுவம் நாத யோக பிரிய ஜகனம் கிடதகி ஜகனம் கிடதகி திருதக் தத்தித்தை ஜக ஜக ஜய ஜய சசிர விபூஷண ரூப பயங்கர டமருகஹஸ்த ப்ரீதிய சகஸ்ர தீக்ஷத நாத நடேஷ கௌதுவம் தக தகதாம் திகு திகு தை தகுதி குத
நடனத்தின் தலைவனாக ஒவ்வொரு அசைவுகளையும் அணு இயக்கங்களையும் நடத்தி கொண்டிருக்கும் நடராஜ பெருமானுடைய சிறப்புகளை மிக அழகான முக பாவனையிலும் நடனத்திலும் அவருடைய நடையிலும் நாம் கண்டு மகிழ்ந்தோம். அந்த குழந்தைகளை மீண்டும் ஒரு முறை உங்கள் திருக்கரங்களால் கைத்தட்டி வாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்வினை தொடர்ந்து ஜதீஸ்வரம். இந்த இசையினுடைய 2 அங்கங்களாக நாட்டியத்தினுடைய ஒரு பெரும் ஜீவனாக இருக்கக்கூடிய ஜதியும் ஸ்வரமும் இணைந்த ஜதீஸ்வரத்தை நாம் காண இருக்கிறோம். இசையினுடைய தலைவியாக என்றும் நமக்கு கல்வியை வழங்க கொண்டிருக்கிற சரஸ்வதி தேவி வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள், கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்திருப்பாள், உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள்ளின்று ஒளிர்வாள், கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசக துட்பொருள் ஆவாள். இன்னும் பல சிறப்புகளை வாக்தேவியை சரஸ்வதியை நமஸ்கரித்து ஜதீஸ்வரம் நாம் காண இருக்கிறோம். அனைத்து குழந்தைகளும் இணைந்து ஜதீஸ்வரம் ஆட வருகின்றனர். ராகம் கானடா, தாளம் ஆதி. sa ni pa ma pa ga ma re sa ni sa re ga ma da ni sa ni pa ma pa ga ma re sa ni sa re ga ma da ni sa ni pa ma pa ga ma re sa sa ni pa ma pa ga ma re sa ni sa re ga ma da ni sa ni pa ma pa ga ma re sa ni sa re ga ma da ni sa ni pa ma pa ga ma re sa ni sa re ga ma da ni sa ni pa ma pa ga ma re sa ni sa re ga ma da ni sa ni pa ma pa ga ma re sa ni sa re ga ma da ni sa ni pa ma pa ga ma re sa ni sa re ga ma da ni sa ni pa ma pa ga ma re sa ni sa re ga ma da ni sa ni pa ma pa ga ma re sa ni sa re ga ma da ni sa ni pa ma pa ga ma re sa ni sa re ga ma da ni ri ni ri sa ni sa pa ma ga ma da ni sa ni pa ma pa ga ma re sa re ga ma da ni sa ri ga ma re sa ni pa ma pa ga ma da ni ri
சா சனி ப ம ப க ம ரி சா நீ சரி சரி க ம த நி நீ ப ம நீ ப ம க ம ரி ச நீ ச நீ த நீ ச ரி க ம த நீ ச நீ ப ம நீ ப ம க ம ரி ச நீ ச நீ த நீ ச ரி ச ரி க ம த நீ ச நீ ப ம ப நீ ப ம க ம ரி ச நீ ச நீ ச ரி நீ ச ரி க ம நீ ப ம த நீ ச ரி க க ம ரி ரி ச நீ ரி ச ப ம நீ ப ம க ம த நீ ச ரி சா சா நீ ப ம ப க ம ரி சா நீ ச ரி ச ரி க ம த நீ சா சா நீ ப ம ப க ம ரி சா நீ ச ரி ச ரி க ம த நீ சா சா நீ ப ம ப க ம ரி சா நீ ச ரி ச ரி க ம த நீ சா ரி ச நீ ப நீ ப சா ரி ச ரி ப க ம நீ த ம த நீ ரி சா ரி ச நீ ப நீ ப க ம ரி சா ரி ச ரி ப க ம நீ த ம த நீ சா ச ரி க ம ரி ச நீ ப ம த நீ ச நீ ப ப ம க ம ரி ச நீ ச ரி க ம த நீ ச ச ரி க ம ரி ச நீ ப ம த நீ ச நீ ப ப ம க ம ரி ச நீ ச ரி க ம த நீ ச ச ரி க ம ரி ச நீ ப ம த நீ ச நீ ப ப ம க ம ரி ச நீ ச ரி க ம த நீ ச ச ரி க ம ரி ச நீ ப ம த நீ ச நீ ச நீ ச ரி க ம த நீ ச ச ரி க ம ரி ச நீ ப ம த நீ ச நீ ப ப ம க ம ரி ச நீ ச ரி க ம த நீ ச நீ ப ம க ம நீ த ப ம க ம ப ரி ச நீ த நீ ச ரி ச ரி ப ம நீ ப ம க ம த நீ ச நீ ச ரி ச ரி ப ம ப க ம ரி நீ ரி ச நீ ப த நீ ப ம க ம த நீ ச ரி சா சா நீ ப ம ப க ம ரி ச நீ ச ரி ச ரி க ம த நீ சா சா நீ ப ம ப க ம ரி ச சா நடந்து கொண்டிருக்கிற இந்த சலங்கை அன்னை விழாவினுடைய அடுத்த ஒரு முக்கியமான நிகழ்வு குழந்தைகளுக்கு நினைவு பரிசு பள்ளியினுடைய சார்பாகவும் சிறப்பு விருந்தினர்களுடைய வாழ்த்தையும் நாம் கேட்க இருக்கிறோம். ஒரு சின்ன இடைவேளை, குழந்தைங்க நிறைய ஆடிட்டாங்க இல்லையா, கொஞ்சம் ஒரு பிரேக் அவங்களுக்கு. குழந்தைங்க சிறப்பு விருந்தினர்களை, குழந்தைகளை வாழ்த்து வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சேர்ஸ் வரைக்கும் நம்ம பேசலை, இப்போ நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் 5 மணிக்கணும், 4 பாட்டு இருக்குது ரொம்ப அழகாக. அடுத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து, யார்? மீனாட்சியுடைய பாட்டு. நிறைய அழகான உள்ள ரெடி ஆகிட்டு இருக்காங்க கொண்டெல்லாம் வச்சுக்கிட்டு. அதனால் அந்த இடைவெளியில் சிறப்பு விருந்தினர்கள் நம்முடைய விழாவை அலங்கரிக்க வந்திருக்கின்றனர். அவங்க பல நிகழ்வுகளுக்கு போய் அவருடைய பல அனுபவங்களையும் நம்மோடு பகிரவும் இப்பொழுது இங்கு எழுந்தருளி இருக்கும் நம்முடைய அன்புக்கினிய சுவாமி அவர்கள். அவருடைய உயரம் எனக்கு தெரியாது,
சுவாமி எனக்கு தெரியும், அவ்வளோதானே தவிர அவருடைய உயரம் எனக்கு தெரியாது. எப்படி நான் அவர் உயரத்தை நான் உணர்கிறேன்னு சொன்னால், அவரை நான் ரொம்ப ஈஸியாக அணுகிட்டேன். வெரி ஈஸி அப்ரோச். நான் அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் அவர் உயரம் ஜாஸ்தின்னு. ஏன்னு கேட்டால், வெறும் சலசலப்பு மட்டும்தான் இருக்கும், அங்கே எந்த விஷயமும் இருக்காது. சுவாமிகிட்ட எந்த சலசலப்பும் இல்லை. நான் இன்னும் கூட சொல்கிறேன், நான் சுவாமிக்கு பத்திரிக்கை கொடுத்து கூட கூப்பிடல. பத்திரிக்கையில் போட்ட சிறப்பு விருந்தினர்கள்லாம் வேறு, ஐயா வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க. சுவாமி இடைப்பட்ட ஒரு 11 மாதம் டெல்லியில் இருந்தார். இங்கே இல்லை, நம்ம கூட இங்கே நம்ம மாவட்டத்தில் இல்லை, டெல்லியிலே 11 மாதம் இருந்தார். சுவாமி இல்லைன்னு நினச்சி நாங்கள் விட்டுட்டோம். இருந்தாலும் நடுவில் கேள்விப்பட்ட பிறகு சுவாமி வந்துட்டாருன்னு விஷயம் வந்தது. உடனே போய் நம்ம கோகுலமதி பெற்றோர்களோடு போயிட்டு ஒரு 3 நாளுக்கு மட்டும் தான் போய் சுவாமிகிட்ட சொன்னோம். அவர் பூஜையில் இருந்தார். பொதுவாக பூஜையெல்லாம் உட்காந்துட்டா எழுந்து வரமாட்டாங்க யாரும், எனக்கு தெரிஞ்சு. அவர் சுவாமி பூஜையில் இருந்தார். எந்த ஒரு பேராமீட்டர்ஸும் பார்க்கல, முன்ன பின்ன மேலே கீழெல்லாம் பார்க்கல. நேராக எழுந்து தட்டை வாங்கிட்டு நான் கட்டாயம் வருவேன். அதுதான் ஆசீர்வாதம். பெரியவங்க வெல் சங்கு மாதிரி. நீங்கள் எவ்வளோ பேர் நெருப்பில் தூக்கி போட்டு கறி ஆகிட்டாலும் திருப்பி தொடச்ச உடனே வெள்ளையாயிடும். ஆக சுவாமியுடைய ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய அருள் பெற்றவர்கள் நாம் எல்லாம் 24 மணி நேரத்தில் சில மணித்துளிகள் கடவுளோடு நாம் ஒன்றி இருக்கிறோம். பெரிய வீடு கட்டுறோம், ஒரு 10க்கு 10 ஒரு பூஜை ரூம் கட்டுறோம். யாருக்கு? சுவாமிக்கு. ஆனால் இவர்கள்லாம் 24 மணி நேரத்தில் சில மணிகள் தான் விலகி இருக்கிறாங்க அதிலிருந்து. மற்ற எல்லா நேரமும் சுவாமியோடவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல உள்ளம் சுவாமி அவர்கள். எனக்கு இன்னும் அது அவரை பற்றி சொல்கிற எனக்கு வார்த்தைகள் தெரியல. ஏன்னா ஒரு சண்டி ஹோமம் பண்ணணும்னா அதுக்கு சக்கரவர்த்தியாக திகழன ஒருத்தர். சுவாமிக்கு வர 10-11 கூட ஒரு சண்டி ஹோமம், பெரிய ஒரு பட்ஜெட்டு, பெரிய விஷயம். அந்த சண்டி ஹோமத்தில் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு விதமான பூஜைகள் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே பெரும் புண்ணியம். அப்படி பல 100 சண்டி ஹோமங்களை செய்தவர் அவர் நம்ம ஊருக்கும் நம் அருகே அமர்ந்து நமக்கெல்லாம் ஆசி வழங்க வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி. சிருங்கேரி மடம் வழியான குருஜி அவர்கள் சண்டி ஹோம சக்கரவர்த்தி, சண்டி ஹோம சாம்ராட் ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் அவர்கள் தென்னிந்திய புரோகிதர் சங்க கௌரவ தலைவராகவும் அகில பாரத தீர்த்த புரோகித மகா சபாவின் இரட்சகராகவும், அதெல்லாம் விட சிறப்பு, ஸ்ரீ வித்யா பீடத்தை அங்கே போய் நீங்கள் பார்க்கணுமே. சிப்காட்டில் போனீங்கன்னா அவசியம் சுவாமியோடைய ஆசிரமம் போங்க. ஒரு மகா மேரு, ராஜராஜேஸ்வரி, இந்த பக்கம் சரஸ்வதி, அந்த பக்கம் வாராகி, தத்தாத்திரேயர், கணபதி நின்ன கோலத்தில் பல கைகளோடு ஆசீர்வாதம் பண்ணுறார். ஒரு பக்கம் முருகர். இவங்க எல்லாருக்கும் மேலே சால கிராமங்கள் வச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கே பெரும் கொடுப்பனை. மகா பெரியவருடைய அனுஷத்தை மிக சிறப்பாக தன்னுடைய ஆசிரமத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார். அன்னதானம் மாதம் மாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நல்ல அற செயல்கள் நடத்தி கொண்டிருக்கிற சுவாமி அவர்களுக்கு நினைவு பரிசையும் பொன்னாடையும் போர்த்த பாஸ்கரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நாதஸ்வரம் பிடிக்கும். கோகுல மதிப்பு நன்றி சுவாமி. சுவாமி அவர்கள் இந்த நிகழ்வை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் ஒரு வார்த்தைகள் வாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விஷதே பௌரோகிணாம் நிதியே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தியே நமः. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் பரிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவமுபாஸ்மஹே. அம்பா சாம்பவி சந்திரமௌலி ரபலா உமா பார்வதி காளி ஐமாவதி சிவாத்ரியைனி காத்தியாயினி பைரவி சாவித்ரி நவயௌவன சுபகரி சாம்ராஜ்யலக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சாய் வித்மே சாந்தரூபாய தீமி தன்னோ சந்திரசேகர பிரஜோதியா.
அம்பாள் அருளால் மகா பெரியவரின் அனுகிரகத்தால் இன்றைக்கு இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பரதம் என்றாலே நம் பாரத தேசத்தில் அது ஒரு தனி ஒரு மதிப்பு. எத்தனையோ நாட்டியக்கலை இருந்தாலும் எல்லா நாட்டியக்கலையும் பரதத்தில் இருந்து தான் தோன்றியது என்றது ஒரு கலாச்சாரம். அது குச்சிப்புடி ஆகட்டும், இல்லை ஒடிசா இருக்கட்டும், எல்லாமே இது பரதத்தில் இருந்து தான் எல்லாமே பிரிஞ்சு போச்சுங்கிறது தான் புராண கதைகள். அப்படி இந்த குழந்தைகள் இவ்வளோ அருமையாக அதுக்கு பயிற்சி கொடுத்து இவ்வளோ அழகாக அரங்கேற்றம் ஏற்றி சலங்கை பூஜை செய்து இந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கிறது முரளி. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் தனி ஒரு சிறப்பு உண்டு. எந்த குழந்தையும் மக்கு கிடையாது. எல்லா குழந்தையும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆசிரியருடைய பெரிய வேலை. அப்படி இருக்கும்போது சில பசங்க படிக்காது, ஆனால் பரதநாட்டியம், ஸ்போர்ட்ஸு இதிலெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருப்பான். அப்படி இந்த குழந்தைகள் ஆடும்போது தெய்வீகமான ஒரு சூழ்நிலை இங்கேயே நம்மளே பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பயிற்சி கொடுத்துருக்காங்க. அது பார்க்கும்போது அந்த குழந்தைகள் இன்னும் தீர்காயுசாக இருந்துட்டு இன்னும் நல்ல கலைகள் கற்று இன்னும் மேன்மேலும் வளர்ந்து இந்த நாட்டிய பள்ளிக்கு ஒரு சிறப்பான ஒரு இது தரணுன்றது அம்பாள்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். அதே போல் நிறைய பசங்களை நீங்கள் நல்வழிக்கு பசங்களை கொண்டு வரணுன்னா ஒரு நாட்டியம், நல்ல ஒரு கலைத்திறன் கொண்ட ஒரு பள்ளியில் சேர்த்து அந்த பசங்களை உருவாக்குனீங்கன்னா அந்த பசங்க வேறு இதுலேயும் போகாது, கவனம் போகாது, எல்லாமே இதில் இருக்கும். அப்படி இதை பயிற்றுவித்து வெளிக்கொண்டு நம்ம முன்னே சேர்க்கறதுக்கு இந்த பள்ளி ரொம்ப கொடுத்து வச்சுருக்கு. அதே போல் முரளி அவங்க கோஆர்டினேட்ஸ் எல்லாமே மிக அழகாக அந்த கோர்வை எடுத்து வந்திருக்காங்க. நம்மளும் பார்த்துருக்கோம், இப்போது இன்னும் மேலும் இன்னும் பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது பரதநாட்டியம் ஆடும்போதே உடம்பில் உள்ள ஒரு பெரிய பயிற்சின்றது ஒரு எக்ஸசைஸ். அது இப்போ அந்த குழந்தை ஆடும்போது நம்மளுக்கே உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். வயசானவங்களாகட்டாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை ஆடும்போது நம்மளும் சேர்ந்து அது கூட ஆடலாமா என்ற அளவுக்கு ஒரு இதாக வரும், தாக்கம் வரும். அப்படி பரதநாட்டியமே ஒரு பயிற்சி, அந்த பயிற்சியே பெரிய உடற்பயிற்சி தான். ஆகையினால் இந்த குழந்தைகள் ஆசீர்வாதம் செஞ்சு இன்னும் மேலும் இந்த குழந்தை நல்லபடியாக கற்றுக்கணும், பயிற்சி பெறணும், மேலும் இந்த நாட்டிய ஆலயம் மேலும் வளரணும்னு சொல்லி அம்பாளுடைய பிரார்த்தனை, மகா பெரியவருடைய பிரார்த்தனையோடு உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம். நன்றி. நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே என்ற வார்த்தைக்கு நாங்கள் நிறைகுடம் தழும்பாது. சுவாமி அவர்கள் நிறைகுடம் மாதிரி. அவருடைய ஒவ்வொரு வாக்கியமும் நமக்கு ஆசிகள், அந்த ஆசீர்வாதம். இந்த நல்ல சூழ்நிலையோடு நம்மோடு இணைந்திருக்கும் ஒரு அற்புதமான நல்ல உள்ளம். ராணிப்பேட்டை மாவட்டம் கடந்தும் நிறைய பேர்களுக்கு மதிப்பிற்குரிய பரிட்சயமான திரு டாக்டர் டிஎல் பாலாஜி அண்ணன் அவர்கள் கல்விக்காக, அந்த சேவைக்காகவே தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தவர். கல்வி தந்தையாக விளங்கி கொண்டு இந்த மாவட்டம் தாண்டியும் பல சேவைகளில், கல்வி நலத்திட்டம் மட்டும் இல்லை, ஆன்மீக சேவையும் நம்ம ஆற்காட்டில் பார்க்க முடியும். எங்கெல்லாம் நல்ல சேவைகளும் நல்ல செயல்களும் நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிற அருமை அண்ணன் திரு டிஎல் பாலாஜி அண்ணன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடையும் நினைவு பரிசையும் வழங்க கோகுலமதி பெற்றோர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
அருமை சகோதரர் அவர்களை இந்த நிகழ்வையும் இந்த குழந்தைகளையும் வாழ்த்தி பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் சுவாமிஜி அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி என்னுடன் வந்திருக்கும் சகோதரர் திரு ராஜேஷ் மலேசியாவில் வந்திருக்காங்க. அவரையும் இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்தி மிகச் சிறப்பானதொரு இந்த கோகுலமதி நாட்டிய பள்ளியினுடைய சிறப்பு ரொம்ப மிக அருமையாக இருக்குது. குழந்தைகளோட இந்த நாட்டியெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. சகோதரர் இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க இன்றைக்கி நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறந்துட்டேன் சுத்தமாக. ஒரு 2 days பேக் இது நாகப்பட்டினம் போய்ட்டு ரிட்டர்ன் வரும்போது காலையில் 3:30 மணிக்கு அங்கே பேனர் பார்த்ததுக்கப்புறம் ஞாபகம் வந்தது, ஐயோ இன்றைக்கி நிகழ்ச்சி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி சகோதரர் மிக அருமையாக இந்த குழந்தைகளுடைய ஒவ்வொரு அசைவும் பற்றி மிக எக்ஸலண்ட்டாக காம்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அந்த அம்மா அந்த நட்டுவாங்களே இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. குழந்தைகளுக்கு உண்மையிலே ஒரு சரியான ஆசானை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. முதலாவது பெற்றோருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் குழந்தைகளுடைய திறமையை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என் பேத்தியை கூப்பிட்டு வந்தேங்க. அவளுக்கு இப்போ கை நிற்கலை. அவளுக்கு ஏதோ ஒரு இதில் உட்கார வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த இல்லாத மாதிரி குருவே இல்லாத மாதிரி 5 வயசு தாங்க. வீட்டில் ஒரு மாதிரி அவளே போட்டு தை தக்க தைன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உண்மையிலே இது பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே நாளையிலேருந்து என்னை கிளாஸுக்கு எடுத்துமே விடுன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேங்க. நிச்சயம் அது நடக்கும். வீட்டுக்கு போனவுடனே கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியாக பயன்படுத்திங்க. இப்போ எங்கள் குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அப் டு இது வரைக்கும் ரஷ்யா வரைக்கும் அனுப்பிச்சிருக்கிறேன். சரியான ஒரு டீமில் இதே மாதிரி இந்த குழந்தைங்க நாட்டிய இது ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதே மாதிரி தில்லி தமிழ் சங்கத்தில் போய் நம்ம குழந்தைகள் என்னை அணுகணுங்க வேறு ஒரு இதில் இருக்காங்க. அதே மாதிரி இந்த பள்ளியினுடைய இதில் சரியாக சொன்னாங்கன்னா இப்போ சகோதரர் வந்திருக்காங்க திரு ராஜேஷ் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 10-15 கண்ட்ரியோட தொடர்பில் உள்ளவங்க. ஒன்லி நீங்கள் டிக்கெட் மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம பிள்ளைங்க நம்மலாம் இது வரைக்கும் ஜனாதிபதியோட 6 முறை நாங்கள் ஜனாதிபதி மாளிகைக்கு போய் வந்திருக்கோம் எங்கள் குழந்தைங்களோட. அது நிறைய இப்போ இந்த அம்மா டீச்சர் இது பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுடைய ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட் அந்த அம்மா. பார்த்தவொடனே ஸ்டூடெண்ட்டாக டீச்சரானு எனக்கு முதல்ல டவுட்டு கேட்டேன் நான். ஏம்மா நீங்கள் ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வாலாஜா காலேஜில் லெக்சராக இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட்டில் நம்மகிட்ட கேட்டேன், ஏம்மா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக டீச்சர் அம்மாலாம் இல்லை நான் ஃபஸ்ட்டு பேட்ச்சு ஸ்டூடெண்ட்டு. நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி. இதை தான் நீங்கள் ஆசிரியராக குருவுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரே இதுதான் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது தான். நிச்சயம் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஏதாவதுன்னா எங்கள் அரங்கை பயன்படுத்திங்க, இலவசமாக கொடுக்குறோம். அதே மாதிரி எங்கள் ஆற்காடு கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் ஏன்னா மண்டபத்தில் பண்ணுறதுன்னு அது ஒரு தனி இது. ஆற்காட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான திரௌபதி அம்மன் கோயில், அதில் அரங்கம் இருக்குது. எப்போ ஒன்றாலும் சொல்லுங்கள், இலவசமாக நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். பயன்படுத்திங்க. குழந்தைகளுக்கு வெளிநாடுகளுக்கு ஏதாவது அனுப்பணுன்னா நிச்சயம் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த குழந்தைகளை நிச்சயம் ஏன்னா இங்கேயே பண்ணுறதுன்றது வேறு விஷயம். வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம கலைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டு யூஎஸ்லேருந்து இங்கே டி நகரில் தச்சும் போகிறாருன்னா பார்த்தங்க. ஒரு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு அமெரிக்காவிலேருந்து இங்கே டி நகரில் தச்சுட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு நம்ம கலை மேலேயும் இதுலேயும் ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் உண்மையிலே கொடுத்து வச்சுங்க. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததுக்காக எல்லாமே சரியான ஆசான்களை உங்களை தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு ஃப்ளைட் சார்ஜே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1.25-1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி தச்சுட்டு போகிறாங்கன்னா பார்த்துங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு நம்ம கலை மேரில் ஒரு ஈடுபாடு இருக்குது. அந்த மாதிரி நீங்களும் எந்த இதுவாக இருந்தாலும் எங்களை அணுகுனீங்கன்னா எங்கள் நிர்வாகத்தின் சார்பில் உங்களுக்கு எல்லா விதமான இதுவும் பண்ணித்தரோம். அடுத்து உண்மையிலே ஏறக்குறைய நாங்கள் இது வரைக்கும் 6 தடவை ஜனாதிபதியை பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். தனித்திறமையை இது எடுத்து அந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறோம். நிச்சயம்
இவங்க அணுகுனாங்கன்னா அடுத்த இதில் வந்து ஜனாதிபதி பார்க்கறதுக்கு கூட வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரன்றது இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப இனிமையான சொற்கள்லாம் காதில் நமக்கு சேர்த்துருக்கார் நம்முடைய அருமை அண்ணன் பாலாஜி அவர்கள். அதாவது அப்துல் கலாம் அவர்களோட குழந்தைங்க இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். அவங்க நளினி மேடம் நம்ம தெரிந்தா இருக்காங்க. ஸோ அவங்க அப்பப்போ அடிக்கடி சொல்லுவாங்க, ஸோ நல்ல செயல்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் துணை நின்று அதை தோள் கொடுத்து உயர்த்தக்கூடிய நல்ல உள்ளம். அவருடைய வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி. இன்று நம்மோடு நமது சிறப்பு விருந்தினரோடு இணைந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் டாக்டர் ராஜேஷ் அவர்கள், மலேசியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரொஃபஸர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ நம்மளை கேட்கவே இல்லை, அதுவே வந்து நம்ம மொபைலில் உட்காந்துருச்சு. ஏஐ எல்லாத்துக்குமே ஏஐ வந்துருச்சு. அதை பற்றிய நுட்பமான அறிவு நமக்கு வேணும். அந்த அறிவை எல்லோரும் பகிர்ந்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர் டாக்டர் ராஜேஷ் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது. அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்களை குழந்தைகளையும் நிகழ்ச்சியும் வாழ்த்தி ஒரு வார்த்தைகள் பேசும்படி இப்போ பேசாமே வாழ்த்திட்டார் அவர். மலேசியா ஒரு நல்ல நாடு. அவர் மலேசியாவில் வந்ததுக்காக சொல்லணும் இல்லை, உண்மையிலே நல்ல நாடு, ரொம்ப சுத்தமான நாடு. கொடுங்க பேசுவார் அவர், பாருங்கள் அண்ணன் சொல்லிட்டார். குருபியோ நம்ம எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், பட் வணக்கம். டாக்டர் பாலாஜி சார் சொன்னது, நான் வந்து என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ப்ரொஃபஸர். மலேசியாவில் தான் பிறந்து, மலேசியாவில் தான் அங்கே தான் பார்ன் ப்ராட்டப் எல்லாமே அங்கே தான். உங்களுக்கு ஏதாவது இன்டர்நேஷ்னல் வாய்ப்பு ஏதாவது வேணுமென்னா நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. டாக்டர் பாலாஜி சார் எல்லா விதமுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவார். நானும் நிறைய தடவை வந்துட்டேன் பாலாஜி சாரோட காலேஜுக்கு. நானும் டீச் பண்ணிட்டேன் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம். இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு கூட நான் வந்து அந்த கெரியர் கைடன்ஸ் அது எல்லாமே கொடுத்துட்டேன். நிறைய பேர் போயிட்டாங்க. தே ஆர் ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோரிங் மோர் ஆன் இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் நவ். ஸோ நீங்களும் எல்லாமே ஆக்சுவலி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி. அண்ட் எஸ்பெஷலி உங்களுக்கு என்னன்னா நிறைய பேருக்கு ரொம்ப தெரியாது ஆக்சுவலி நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப டிமாண்ட் இன்டர்நேஷ்னலில். நீங்கள் இன்னைக்கு கேட்டால் கூட இன்றைக்கி லெட்ஸ் இஃப் எனி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஜெர்மனி இம்மீடியட்லி தே வில் டேக், ஆஸ்திரேலியா தே இம்மீடியட்லி டேக் பண்ணுவாங்க, லைக் நியூசிலாண்ட் சம் அதர் கண்ட்ரீஸ். அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் டாக்டர் பாலாஜி சார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டாக்டர் பாலாஜி சாரோட காலேஜில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த வாய்ப்பு எடுக்கலாம். லோக்கலில் வந்து கூட பாலாஜி சார் ஆல்ரெடி செட் தட் he will be organizing the meets to go to international as well as going to the meeting presidents and prime minister's office and everything. கூப்பிடுறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்ன கேட்டால் இப்போ உலகம் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. நான் வரமாட்டேன்னாலும் அது போயிடும், உங்களை கூட்டு போயிடும். ஸோ ஏஐ வந்து தவிர்க்கவே முடியாது. ஸ்டேஜில் இப்போ யாருன்னா இல்லைன்னா அவங்களும் உட்கார வச்சிடலாம். பாலாஜி சார் பக்கத்துலேயே அவர் உட்கார வச்சிடலாம், அப்துல் கலாம் கூட உட்கார வச்சிருவோம். ஏன்னா ஆர்டிஃபிஷியலான அறிவு இப்போ நிறைய வளர்ந்துருச்சு. அதுக்கு ஒரு ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய எனக்கு கூட மலேசியன் யூனிவர்சிட்டியில் ஒரு முறை நான் வந்தேன். எனக்கு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் மலேசியாவில். எனக்கு ஒரு பெரிய அனுபவம். அங்கே நல்ல சுத்தமான நாடு, நல்ல சாப்பாடு, சத்து மலையா, அங்கே எல்லாமே சேர்ந்து எல்லா நாட்டுக்காரங்களும் மலேசியாவை உருவாக்கினதில் தமிழர்களுக்கு பெரும் பங்கு இருக்குது. அது இப்போ ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்கலாம், ஆனால் தமிழர்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. நீங்கள் நம்ம ஊரில் கூட அது மாதிரி சாமி கும்பிட மாட்டாங்க. அந்த முருகரையும் அந்த அம்மனையும் அந்த விழாக்களும் வந்து அவ்வளவு சிறப்பாக அழகு குத்தி காவடி எடுத்து அங்கே போயிட்டோம்னா அது நம்ம ஊராக மலேசியா தான் உங்களுக்கு தெரியாது.
ஸோ சிறப்பான ஒரு நாடு அது, எனக்கு ரொம்ப பிடிச்ச நாடு. அங்கேருந்து வந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷம். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, விழாவினுடைய அடுத்த சிறப்பு விருந்தினராக திருமதி நாட்டிய கலைமணி நன்மணி ரூபவர்ஷினி அவர்கள், எம் டான்ஸ், ஆற்காடு ஸ்ரீ மித்ராலயா நாட்டிய பள்ளி. சார் சொன்னது மாதிரி தான், ரொம்ப சட்டிலான ஆள். அவங்க இருக்கிற இடமே தெரியாது. ஆனால் எப்போவுமே மகாலட்சுமி ஸ்டூடெண்ட் அப்படின்னு எப்போவுமே பெருமையாக சொல்லிப்பாங்க. ஸோ அந்த வகையில் அவர்களோடு சாரோடு இப்போ ஸ்டேஜ் அவங்க ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைகளை வாழ்த்தியும் அவர்களுக்கு கௌரவம் செய்ய கோகுலமதி அவர்களை பெற்றோர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விழாவில் பங்கேற்கும் குழந்தைகளையும் வாழ்த்தி ஓரிரு வார்த்தைகள். அவர்களும் பல சலங்கை பூஜை, அரங்கேற்றம், பல குழுக்களை தயார் பண்ணி விட்டுருக்காங்க. நமது செய்யார் மனோஜ் மாஸ்டருடைய சிஷ்யை, மேலே இன்னும் நட்டுவாங்கம் மேல் படிப்பெல்லாம் பல இன்னும் சென்னையில் பல குருமார்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குழந்தைகளும் சமீபத்தில் பல இடங்களுக்கும் பல மேல்நாடுகளுக்கும் சென்று ஆடிய அனுபவம் உண்டு. அவர்களுக்கு இன்னும் பல அனுபவங்களும் வாய்ப்புகளும் சார் மூலமாக கிடைக்கும். மேடம் அவர்கள் இந்த நிகழ்வையும் குழந்தைகளையும் வாழ்த்தி ஒரு வார்த்தைகள் பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குருவே துணை. இந்த இனிமையான மாலை நிகழ்விலே அமர்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கும் சான்றோர் பெரும அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலாஜி அவர்களுடைய மாணவி என்பதில் நான் ரொம்ப பெருமைப்படுத்துவேன். இந்த ஸ்டேஜில் அவரை மீட் பண்ணது எனக்கு மிகவும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமிஜி அவர்களுக்கு மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் ராஜேஷ் அவர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அடுத்ததாக முரளி அவர்களை பற்றி நான் சில வார்த்தைகளை உங்களோடு கலந்து கொள்ள விரும்புகிறேன். முரளி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 20 இயர்ஸாக அவர் கலைத்துறையில் ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கிறார். 20 வருஷமாகவே அந்த சகோதரர் எனக்கு பழக்கமானவர். அவர் கலை பிரியர் அப்படின்னே சொல்லலாம். அவர் பார்த்திங்கன்னா கலை மேலே அவ்வளவு ஈடுபாடு. அவர் வாய்ப்பாட்டும் பாடுறார். ஒரு இந்த இன்விடேஷனை கூட இன்வைட் பண்ணுறதுல ஒரு இருந்தது. அது ரொம்ப அழகாக அவர் செய்யக்கூடியவர், மிகவும் திறமையானவர். பரதத்திலே இப்போ மேலும் நல்ல பணியை ஆற்றி வருகிறார் முரளி அவர்கள். அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல ஒரு குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இருக்கிற இடத்த ஹாப்பியாக வச்சுப்பார், ப்ரெசண்ட்டில் வாழ்வார். நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உட்காரோம்னா நம்மளுடைய எண்ணம் எங்கே இருக்கும், ஏதாவது பாஸ்டில் இருக்கும், இல்லாத எதிர்காலத்தை பற்றி நினச்சிட்ருப்போம். ஆனால் அவர் இந்த ப்ரெசண்ட்டில் வாழ்ந்துவார். அது அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல ஒரு கேரக்டராக நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் இந்த கோகுலமதி, அதாவது ஒரு மரம் வளரணும்னா அதற்கு தேவையான உணவு கொடுக்கணும் இல்லைங்களா, செழிப்பாக வளரணும்னா அதுக்கு அவர் நீர் ஊற்றி அதை வளர்த்து இந்த அளவுக்கு இந்த நாட்டியாலயவை வளர்த்திருக்கிறார். இதிலே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கணும். அடுத்ததாக கோகுலமதி அவர்கள்,
அவர்களுடைய மாணவிகள் மிக அருமையான நடமாடி இருக்கிறார். ஜதீஸ்வரம் ரொம்ப அருமையாக இருந்தது உங்களுடைய அந்த கோரியோகிராஃபி. அதாவது நடேச கௌதமும் நல்ல எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து குழந்தைகிட்ட நான் பார்க்குறேன். அது அந்த எனர்ஜி எங்கேருந்து வரும்னா குரு கிட்டேருந்து வந்த எனர்ஜி தான். ஒரு குழந்தைகள் வந்து அந்த எனர்ஜியோடு ஆடுறாங்கன்னா அந்த எனர்ஜியை கொடுக்குறவங்க யார்? குரு எனர்ஜியாக இருந்தால் தான் குழந்தைகள் வந்து அந்த எனர்ஜியோடு ஆட முடியும். அந்த வகையில் இவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்வில், அதாவது பரதத்தினுடைய சலங்கை பூஜை நிகழ்விலே ஒரு பேக் போனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, அடுத்ததாக நம்மளுடைய ஆர்கெஸ்ட்ரா கலைஞர்கள், பாட்டு, வயலின், மிருதங்கம் அனைவருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பரத கலையை பற்றி ஒரு சிறு வார்த்தைகளை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். பரதம் அப்படின்னா என்ன? அந்த காலத்தில் பரதம் அப்படின்பது தெய்வீக கலையாக போற்றப்பட்டிருந்தாங்க. தெய்வீக கலை அப்படின்னா தெய்வத்தை உணரக்கூடிய கலை. அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்தை உணரக்கூடிய வகையில் அந்த கலையை அமைச்சிருக்காங்க. அதுக்கு தான் தெய்வீக கலை அப்படின்னு பேர். தெய்வத்தை உணரணும்னா நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம் எனர்ஜியாக இருக்கணும் இல்லைங்களா? நம்மக்கிட்ட ஆற்றலும் அறிவும் இருந்தால் தான் நம்ம தெய்வ நிலையை உணர முடியும். ஆக இதை தொடர்ந்து தான் எல்லா கலைகளுமே பார்த்திங்கன்னா தெய்வீக கலையாக, கலைகளுடைய உருவாக்கத்துக்கு காரணமே இறைவனை உணர்வதற்காக தான். அது எல்லா கலைகளுமே, பாட்டு, பரதம், மிருதங்கம், வயலின், கலை என்ற சொல்லுக்கு எல்லா கலைகளுமே தெய்வத்தை உணர்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கலைகள். ஆக பரத கலையும் அதில் ஒன்று. இந்த பரத கலையில் பசங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஏன் இவ்வளோ எனர்ஜியாக இருக்குதுன்னா, ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். குழந்தைகள், பெற்றோர்கள் அனைவருமே ஒரு ஸ்டூடெண்ட் எனர்ஜியாக ஆடுறாங்க, பார்க்க அழகாக இருக்குது, தெய்வீகமாக இருக்குது அப்படின்னா 3 விஷயம் அவங்க கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் அது வெளிப்படும். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, உடல், உயிர், மனம். நம்ம ஆடுவதற்கு உடலும் உயிரும் மனமும் ஒன்று சேரும்போது தான் அங்கே ஆற்றல் பெருக்கும் இல்லைங்களா? அங்கே காந்தம் பெருக்கும், மேக்னெட் ஃபீல்டு அங்கே தான் உருவாகும். உடல், உயிர், மனம் எங்கே போச்சுன்னா அவங்க கைகளில் மனசை செலுத்த முடியாது. ஆக உடல், உயிர், மனம் எங்கே ஒன்று சேர்கிறதோ அங்கு ஆற்றல் பிறக்கும். அந்த ஒன்று சேர்ந்து ஆடக்கூடிய ஒரு மிக கலைதான் பரதக்கலை. அந்த பரதக்கலையை பார்த்திங்கன்னா, அந்த கலைகளை கற்றுக்கும் போது குழந்தைகள் பரதக்கலை ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ்? அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஒழுக்க பழக்க வழக்கங்கள். ஏன்னா உடல், உயிர், மனம் ஒன்றாக இருக்கும்போது சிந்தனை அறிவு எப்படி இருக்கும்? உயர்வாக தான் இருக்கும். அப்போ உயர்வான சிந்தனையில் அவங்களுடைய டிசிப்ளின் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். படிப்பில் கவனம் செலுத்துவாங்க, படிப்பில் கான்சன்ட்ரேஷன் வரும். நிறைய பேர் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, 10th படிக்கிறாங்க, +2 படிக்கும்போது குழந்தைங்களே பரதநாட்டியம் கிளாஸை விட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க, முடிச்சுட்டு கூட்டிகிட்டு வராங்க. அது அப்படி அல்ல. நீங்கள் எந்த அளவுக்கு பரதம் ஆடுவாங்களோ அந்த அளவுக்கு மூளைத்திறன், செல்கள் எல்லாம் உங்களுக்கு இயக்கம் அதிகமாக இருக்கும். நல்லா ஷார்ப்பாக யோசிப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஞாபகத்திறனும் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த பரதக்கலையை எந்த அளவுக்கு நாம் பயிற்சி கொடுக்க இந்த ஒரு நற்பயன்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஆக இறைவனுடைய அருளும் குருவுடைய அருளும் கிடைக்கும்போது தான் நாம் இதை முழுமையாக கற்றுக்கொண்டு நம் நாட்டிற்கும் சரி, நமது கலாச்சாரத்திற்கும், நம்ம குருவுக்கும் பெருமை சேர்க்க முடியும். அந்த வகையில் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் கோகுலமதி அவர்களின் நாட்டிய அலையா மேலும் மேலும் பல சலங்கை பூஜைகள், அரங்கேற்றங்கள் செய்து மாணவிகள் செழிப்பாக வளர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நீங்கள் பேசும்போது கண்டுபிடிச்சிருக்கலாம், இவங்க மனவளக்கலை பேராசிரியர். அதுதான் உடல், உயிர், மனம், ஜீவகாந்தம், ஆற்றல்னு போட்டு எடுத்துகிறாங்க பாருங்கள். அது ரியல். ஆக்சுவலாக அவங்க சொன்னது எல்லாமே சயின்ஸ். ஆக்சுவலாக ஒரு விஷயத்தோடைய பேசிக்காக அவங்க சொல்லிட்டாங்க.
இன்றைக்கி நீங்கள் மரம் பார்க்குறீங்கல்ல, அதுக்கு வேர் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நம்ம தண்ணி எங்கே ஊற்றுறோம்? ஆனால் வேருக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோமே தவிர பழம் மேலே இருக்குது. எப்பயாவது ஒரு சொம்பு மொண்டு பழத்தை மேலே ஊற்றுறோமா? இங்கே கீழே நல்லா கவனித்தாலே போதும், எது நல்லா வந்துடும்? பழம் நல்லா வந்துடும். அப்போ குரு நல்லா அடியில் இருந்தாலே மாணவர்கள் என்ற பழம் சிறப்பாக வந்துடும். தனியாக மாணவர் நம்ம தனியாக ஃபோக்கஸ் பண்ண வேணாம். அப்போ அந்த குருவுடைய பங்கு ரொம்ப ஜாஸ்தி. அந்த வகையில் உண்மையிலே கோகுலமதியுடைய அந்த அலாரி பூவும் ஜதீஸ்வரமும் பார்க்க இனிமையாக இருந்து நானும் கேப்பில் சொல்லிடுறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோகுலமதி அவர்களை வாழ்த்த ஆற்காடு இருசக்கர தொழிலாளர்கள் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு தலைவர் ராம் மெக்கானிக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் திமிரி பகுதியுடைய தலைவர் தினகரன் ஐயா அவர்களையும் இணைந்து கோகுலமதி அவர்களுக்கு நினைவு பரிசையும் பொன்னாடையும் வழங்க கேட்டிருக்காரு. நன்றி. நமக்கு இதுகாரும் வாய்ப்பாட்டு நல்கிய திரு கே விக்னேஷ் கிருஷ்ணகுமார் BFA மியூசிக் நெய்வேலி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விக்னேஷ் கிருஷ்ணகுமார் அவர்கள் சுவாமி மிருதங்கம் திரு ஜி சுரேஷ் கோவிந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. மிருதங்க வித்வான் வயலின் திரு ஏ சபரிநாதன் MA மியூசிக் விழுப்புரம் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. வயலின் வித்வான் சபரிநாதன். இந்த நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற இந்த குழந்தைகளுக்கு பள்ளியின் சார்பாக நினைவு பரிசும் பொன்னாடையும் வழங்கப்படுகிறது. ஆர் தனுஸ்ரீ அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். தனுஸ்ரீ அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் நினைவு பரிசு. எஸ் கோஷிகா அவர்களுக்கு நினைவு பரிசும் பொன்னாடையும் வழங்கப்படுகிறது. ஒரு நிமிஷம்.
ஜே கிருத்திகா அவர்களுக்கு நினைவு பரிசும் பொன்னாடையும் வழங்கப்படுகிறது. கே லிர்த்திகா அவர்களுக்கு அடுத்தபடியாக பொன்னாடையும் நினைவு பரிசும். ஆர் தீபிகா அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசையும். நினைவு பரிசு பெற்ற குழந்தைகள் அங்கே அப்படியே வெயிட் பண்ண அப்படியே. எஸ் சுஹாசினி அவர்களுக்கு நினைவு பரிசும் பொன்னாடையும் பள்ளியின் சார்பாக போற்றப்படுகிறது. பள்ளியின் சார்பாக குழந்தைகள்லாம் சேர்ந்து இப்போது தனது குருவிற்கு நினைவு பரிசு இந்த சலங்கை பூஜையை ஒரு அழகாக ஒரு ஃப்ரேமாக கொண்டு வந்திருக்காங்க. குழந்தைங்கள்லாம் முன்னாடி வந்தீங்கன்னா கொடுத்துடலாம். நமது கோகுலமதி அவர்களுக்கு அவரது தாய்மாமா அவர்கள் பரிசு வழங்க ரொம்ப நேரம் கேட்டே இருந்தார். மேலே வந்தால் கோகுலமதி அவர்களுக்கு அந்த மதிப்பு பண்ணிவிடுங்க. தாய்மாமா அவர்களுடைய ஒரு அன்பளிப்பு. முதல்ல ஒரு கல் எடுத்து கொடுப்பாங்க. அது ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சு கலசம் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி நமது மதிப்புக்குரிய ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய இந்து சமய அறநிலையத்தினுடைய தலைவர் அவர்கள் நமது ஜெயலலிதா அவர்கள் இப்போது இந்த விழாவை வந்து ஒரு மகுடம் சூட்டுற மாதிரி கடைசியாக வந்தாலும் சிறப்பான முறையில் வந்துட்டார். செக் பண்ணி சுவாமியோட நடராஜர் பிளான் வந்து ஐயா வரணும்னு இருந்தாச்சு. பள்ளியின் சார்பாக பொன்னாடை போர்க்க சுவாமி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் ஒரு பலத்த கரகோஷம். விழா ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சலங்கை அணி விழா இந்த சலங்கை அணி விழா மிகவும் சிறப்பாக 5 பாடல்கள் நிறைவடைந்திருக்குது. இன்னும் 3 பாடல்கள் நிலுவையில் இருப்பதாலே பேரண்ட்ஸ் யாரும் மேலே வர வேணாமா ஸ்டேஜில் ப்ளீஸ்.
ஸ்டேஜ் மேலே எந்த பேரண்ட் வராதிங்க, நான் சொல்கிறேன், அப்புறமா எல்லாம் ஒன்றா வந்துடலாம். இந்த விழாவிற்கு நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி வந்திருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் நம்முடைய விழாவையும் குழந்தைகளையும் வாழ்த்தி ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வையகம் வாழ்வும். இன்று சீரும் சிறப்பாக நடைபெற்றுகின்ற ஸ்ரீ கோகுல மதி நாட்டியாலயா வழங்கும் சலங்கை பூஜை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சாமி அவர்களுக்கும் என்னுடைய நண்பர் டிஎல் பாலாஜி அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கும் முரளி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கத்தை மிக பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் நேரங்காலம் வந்துட்டு ரொம்ப பேச விரும்புகிறேன். அதனால் இந்த சலங்கை வழி நல்லா சிறப்பாக நடக்குது. இது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கூடாது, இந்த கோகுலமதி நாட்டியாலயா மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாட்டுகளுக்கும் நடைபெற வேண்டும். அதற்கு டிஎல் பாலாஜியை பிடிச்சா போகிறோம், அவர் இட்டு போய் கரெக்டாக நடிச்சிட்டு வந்துடுவார் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம், வாழ்க வளமுடன். ஒரு வாக்காக இருந்தாலும் திருவாக்காக அடித்து விட்டார் நமது ஐயா அவர்கள். பாருங்கள், ஏற்கனவே நம்ம ஸ்டேஜில் என்ன பேசிகிட்டு இருந்தோமோ அதையே அழகாக இன்னொரு முறை ஓவரில் பண்ணுற மாதிரி சொல்லிட்டார். ரொம்ப மகிழ்ச்சி. ஆக இதுவரை குழந்தைகளையும் பக்கவாத்திய கலைஞர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் கௌரவித்து முத்தாய்ப்பாக நமது ஜெயலலிதா அவர்கள் நிறைவாக குழந்தைகளை வாழ்த்தியது மிக்க மகிழ்ச்சி. ஒரு பேரண்ட் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காங்க. தீபிகா அவருடைய பெற்றோர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பள்ளியின் சார்பாக அவருக்கு பொன்னாடை. தீபிகா மட்டும் வெளியே கூப்பிடுங்க. தீபிகா வாழ்க வளமுடன். மேடையை அலங்கரித்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களுடைய பொன்னான நேரத்தையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய அன்பான சொற்களையும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியின் இதே இன்னும் 3 பாடல்கள் தான். அந்த 3 பாடல்களையும் கண்டு குழந்தைகளை வாழ்த்தியருளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.